திருத்தணி அரசு தொடக்க பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சிலர் சினிமா பாடல் வசனங்களோடு ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்து மாணவர்களுக்கு இனிப்பு, பேனா வழங்கி அக்கட்சியின் தலைவர் விஜய் படத்தை வைத்தபடி வீடியோ எடுத்துள்ளனர். பள்ளி வளாகத்திற்குள் அரசியல் நுழைவதை தடுக்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கன்வாடி மையத்தில் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் தாவேக விருதுநகர் ஒன்றிய செயலர் முத்துவேல் 3 மாத காலத்திற்கு தற்காலிகமாக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமின் போது சின்ன முப்பன்பட்டி அங்கன்வாடி மையத்தில் முத்துவேல் ஆய்வு செய்வது போலவும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்குவது போலவும் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். அரசு பணிகளில் தலையிட்டு கட்சியின் மாண்பிற்கு களங்கம் விளைவித்ததாக எழுந்த புகாரை அடுத்து தாவேக தலைமை இந்த அதிரடி ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. TNPSC Group 1 தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. இந்த விண்ணப்ப பதிவு ஜூலை 29ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், வணிக வரி உதவி ஆணையர் உள்ளிட்ட 26 காலி பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்வு எழுத பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 34ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இதில் 5 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படும். விரைவில் கூடுதல் பணியிடங்களை சேர்க்க TNPSC திட்டமிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த சாரல் மழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாநகராட்சியின் வார்டுகளில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளக்கல்லில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் கழிவுநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அரிப்பு காரணமாக குழாய் சேதமடைந்துள்ளதாகவும் தற்போது கழிவுநீர் பாதை அடைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். சென்னை மணலி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நிலவி வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு நேர மின்தடை குறித்து புகார் அளிக்க புதிய MGR நகர் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு அதிகாரிகள் யாருமின்றி அலுவலகம் பூட்டி கிடந்ததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஈரோடு அருகே பிளாஸ்டிக் மறுசுழற்சி குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். எனினும் குடோனில் இருந்த பொருட்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளையார்புரம் அருகே உள்ள நாராயணசுவாமி கோயிலில் தேரோட்டம் பக்தி பரவசத்தோடு நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான தேவரபெட்டா வனப்பகுதியில் இரும்பு வேலியை யானை ஒன்று ஆக்ரோஷமாக உடைக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வனப்பகுதியில் இருந்து யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க இந்த இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு சுற்றித் திரிந்த யானை ஒன்று இந்த வேலியை தனது பலத்தால் முட்டி மோதி உடைக்க தீவிரமாக முயன்றது. எனினும் வேலியை உடைக்க முடியாததால் அந்த யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் திரும்பிச் சென்று விட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 13 வயது சிறுமியை திருமணம் செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயிலில் நடந்த இந்த குழந்தை திருமணம் குறித்து சேலம் குழந்தைகள் நல அமைப்பிற்கு புகார் சென்றது. இதையடுத்து சிறுமியை திருமணம் செய்த பிரவீன்குமார் என்பவரை குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் மீட்கப்பட்ட சிறுமி சேலத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ 15 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. 4 இடங்களில் இரவு முழுவதும் பற்றி எரிந்த தீயை ஆண்டிப்பட்டி வனச்சரகர் தலைமையிலான வனத்துறையினர் பொதுமக்களின் உதவியோடு கட்டுப்படுத்தினர்.
திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் 2வது நாளாக சுமார் 80 அடி வரை உள்வாங்கி காணப்படுகிறது. நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை கடல் உள்வாங்கியதால் கடலுக்குள் இருந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்துள்ளன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாய் ஒன்றை தூக்கிச் சென்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியிலிருந்து வெளியேறும் சிறுத்தைகள் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து கால்நடைகளை வேட்டையாடி வருவதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். எனவே இந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் மழை பாதிப்பால் பன்ருட்டி ராஜகணபதி நகரில் குடியேற்றப்பட்ட 27 குடும்பங்கள் வீட்டுமனை பட்டா கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்ட மக்கள் 11 ஆண்டுகளாக மனை பட்டா வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சாத்தூரில் உள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெங்கடாச்சலபதி கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ பெருந்திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இத்தேரோட்டத்தை சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். திரளானோர் கோவிந்தா கோபாலா என்ற முழக்கத்துடன் தேரை இழுக்க அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்து நிலையை அடைந்தது. சென்னை பல்லாவரம் 200 அடி ரேடியல் சாலையில் உள்ள மருத்துவமனை அருகே அவசரமாக வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சில இளைஞர்கள் ஆட்டோவில் ஆபத்தான முறையில் சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் போக்குவரத்து காவல்துறையினரின் பாதுகாப்பு தடுப்புகளை நீண்ட தூரத்திற்கு இழுத்துச் சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மாதாந்திர குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்தவித நிபந்தனைகளும் இன்றி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. தலையில் துண்டு போட்டுக் கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இளைஞர் மற்றும் சிறுமி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இது தொடர்பாக இரு குடும்பத்தினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இன்று இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதையறிந்த இளைஞரின் உறவினர்கள் சிறுமியின் வீடு மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளை அடித்து நொறுக்கினர். சிறுமியின் உறவினர்கள் இருவரையும் கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாக குற்றஞ்சாட்டி காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடல்கள் உடற்கூறாய்வுக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் ஆணவ கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சியில் போதை ஊசி பயன்படுத்தியதால் இளைஞர் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். காந்தி மார்க்கெட் அருகே பொது கழிப்பறையில் ராஜமாணிக்கம் என்பவர் போதை ஊசியின் வீரியம் தாங்காமல் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி கடற்பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாதுகாப்பு கருதி இன்று 272 விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் தொழிலுக்கு சென்று வந்த நிலையில் சில நாட்களாக காற்றின் வேகம் அதிகரித்ததால் படகுகளை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விசைப்படகு உரிமையாளர்களின் அவசர முடிவின்படி மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரியகுளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வறட்சியை தாங்கும் அரேபிய பேரீச்சையை 15 ஏக்கரில் சாகுபடி செய்து அசத்தியுள்ளார். சவுதியிலிருந்து கன்றுகளை இறக்குமதி செய்து பர்ரி, 100 உள்ளிட்ட 37 ரகங்களை பயிரிட்டுள்ள இவருக்கு கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளது. கிலோ 250 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதோடு பழங்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நம்ம செம்மண் மணல் பாங்கான மண் இருந்தால் வாரம் ஒரு தண்ணிங்க. அதே மாதிரி கரிசல் பூமியாக இருந்தால் 15 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலும் போதுமானது.
ஏன்னா விவசாயத்துக்கு ஒரு நல்ல லாபகரமான பயிருங்க. தோட்டக்கலையில் இந்த பயிர் சேர்த்திருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் இது நடவங்க யாராவது எண்ணங்கள் இருந்தாக்க செடி வாங்குவதற்கு வங்கி கடனும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வங்கிகளுக்கு கொடுக்குறாங்க. அது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் மானியம் இது போதாதுங்க. இன்னும் கூடுதலாக மானியம் கேட்டிருக்கிறோம். அப்படி மானியம் கூடுதலாக அரசாங்கம் கொடுத்தாக்க விவசாயிகள் நட்டு பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பிட்ட காலத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் வேதாரண்யத்தில் குறுவை சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தலைஞாயிறு, தகட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் சாகுபடி பாதிக்கப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து தவிக்கின்றனர். இந்நிலையில் சம்பா சாகுபடியையாவது காப்பாற்ற ஆகஸ்ட் இறுதிக்குள் கர்நாடக அரசிடமிருந்து தண்ணீர் பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூரோட தண்ணி திறக்காதனால நாங்கள் குறுவை சாகுபடி செய்ய முடியல. இப்போ பாருங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் நிலங்களெல்லாம் நாங்கள் குறுவை சாகுபடி பண்ணுறதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் தண்ணி வரல. இப்போ குறுவை சாகுபடி தான் பொய்த்து போனதுன்னு பார்த்தா இன்றைக்கி சம்பா சாகுபடிக்கும் தண்ணி வருமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. எங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு தண்ணி தந்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும். என்ன செய்வது என்று தெரியாமல் பெற்ற கடனை கட்ட முடியாமல் மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கும் அதிருப்திக்கும் கவலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். எனவே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பின்பற்ற குறுவை மேற்கொள்வதற்காகவாவது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும். எல் நினோவால் வெப்பம் உயர்ந்து பருவமழை குறைவதால் நடப்பாண்டில் நாட்டின் பால் உற்பத்தி 4 விழுக்காடு குறையும் என சந்தை மதிப்பீட்டு நிறுவனமான கிறிசில் கணித்துள்ளது. தீவன விலை இருமடங்காவதால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனினும் ஒழுங்குபடுத்தப்பட்ட பால் நிறுவனங்களின் வருமானம் 13 முதல் 15 விழுக்காடு வரையும், நிறுவனங்களின் வளர்ச்சி மதிப்பு 8 முதல் 10 விழுக்காடு வரையும் உயரும். மேலும் பால் கொள்முதல் விலை மற்றும் பால் பொருட்களின் சில்லறை விலை ஆகிய இரண்டும் 4 முதல் 5 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது என்று கிறிசில் ரேட்டிங்ஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. போதிய மழையின்மை, நெல் விளைச்சல் குறைவு உள்ளிட்டவையே அரிசி விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தவிர லாரி வாடகை கட்டணம் 25 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் அரிசி விலையும் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். அதிக அளவில் ஏற்றுமதியாகும் சீரக சம்பா அரிசி கடந்த ஆண்டு 1 கிலோ 84 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 180 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சில்லறை விற்பனையில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. நாட்டின் உளுந்து சாகுபடி 40 விழுக்காடு குறைந்துள்ளதால் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2022 நிதியாண்டில் 28 லட்சம் டன்னாக இருந்த உளுந்து உற்பத்தி தற்போது 22 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலையில் 1 கிலோ 82 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் நிலையில் நடப்பாண்டில் இந்தூரில் 92 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதால் உளுந்து விலை உயரலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் மத்தூர் பகுதிகளில் மாம்பழ விலை கிலோவுக்கு 5 ரூபாய்க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் சுமார் 10,000 டன் மாம்பழங்களை தோட்டங்களிலேயே விவசாயிகள் கைவிட்டிருக்கிறார்கள். தனியார் மாங்கூழ் ஆலைகள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைப்பதாக குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் இழப்பு தாங்காமல் பல ஆண்டுகளாக பராமரித்த மாமரங்களை வெட்டிவிட்டு பலர் மாற்று பயிர்களுக்கு மாறி வருவதாக கூறுகின்றனர். மாங்கூர் தொழிற்சாலை தனியார் வசம் உள்ளது. அந்த தனியார் எல்லாம் சேர்ந்து சிண்டிகேட் அமைச்சு மா விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்க. மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காம சதி செய்யறாங்க. அரசாங்கம் இந்த தடவை மாங்கூர் தொழிற்சாலையும் மா விவசாயிகளையும் பாதுகாக்கவும் ஒரு சிறப்பு திட்டம் இங்க செயல்படுத்தணும். ஒவ்வொரு விவசாயிக்கும் அவருடைய விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி 4 கிலோவுக்கு 4 ரூபாய், ஹெக்டருக்கு அதை வரையறை செஞ்சு விவசாயிகளை பாதுகாக்கணும். எல் நினோவால் வெப்பம் உயர்ந்து பருவமழை குறைவதால் நடப்பாண்டில் நாட்டின் பால் உற்பத்தி 4 விழுக்காடு குறையும் என சந்தை மதிப்பீட்டு நிறுவனமான கிறிசில் கணித்துள்ளது. தீவன விலை இருமடங்காவதால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனினும் ஒழுங்குபடுத்தப்பட்ட பால் நிறுவனங்களின் வருமானம் 13 முதல் 15 விழுக்காடு வரையும், நிறுவனங்களின் வளர்ச்சி மதிப்பு 8 முதல் 10 விழுக்காடு வரையும் உயரும். மேலும் பால் கொள்முதல் விலை மற்றும் பால் பொருட்களின் சில்லறை விலை ஆகிய இரண்டும் 4 முதல் 5 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது என்று கிறிசில் ரேட்டிங்ஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன.
முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கும் கோப்புகளை விரைந்து பரிசீலிக்க ஆளுநரிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் இருவர் மீதும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர அமலாக்கத்துறை அனுமதி கோரியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாடு அரசு அனுப்பிய கோப்புகளுக்கு 20 நாட்களுக்கு மேலாகியும் ஆளுநர் RV அர்லேக்கர் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் இந்த நிலுவைக் கோப்புகளை விரைந்து பரிசீலித்து ஒப்புதல் வழங்குமாறு ஆளுநரை நேரில் சந்தித்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் சென்று அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்தோம். வருகிற காலங்களில் தொடருகிற சட்டமன்றம் மிகவும் நேர்த்தியாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை ஜனநாயக முறையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு எங்களுடைய முழு ஆதரவை கவர்னர் அவர்களுக்கு தருவோம் என்று நாங்கள் சொன்னோம். மாண்புமிகு கவர்னர் அவர்களும் இந்த அரசு சிறப்பான அரசு, சிறப்பாக செயல்படுகிறது, இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகச் சிறப்பாக நடக்கும், அதற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தருவேன் என்று மாண்புமிகு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் 5 பேர் நீக்கப்பட்டு 9 பேர் புதிதாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தர்மேந்திர பிரதான், ஹர்தீப் சிங் புரி, ரவ்னித் பிட்டு, பங்கஜ் சௌத்ரி, ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் நீக்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. CBSE தேர்வு சர்ச்சையில் சிக்கியுள்ள அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீக்கப்பட்டு அவரது துறை நிர்மலா சீதாராமனுக்கு அளிக்கப்படும் என தெரிகிறது. நிர்மலா சீதாராமன் வகித்து வரும் நிதித்துறை ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்தி காந்ததாசிடம் தரப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, ஆம் ஆத்மியிலிருந்து வந்த ராகவ் சதா, திரிணமுல் அதிருப்தி அணியைச் சேர்ந்த ககோலி கோஷ் தஸ்திதார், ராமாயணம் டிவி தொடரில் ராமராக நடித்த அருண் கோவில் ஆகியோருக்கு வாய்ப்பு தரப்படும் என்று கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமன் தவிர ஜோதிராதித்ய சிந்தியா, பிரகலாத் ஜோஷி ஆகியோரின் துறைகளும் மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி அரசு 3வது முறையாக ஆட்சி அமைத்த பின் நடக்கும் பெரிய அமைச்சரவை மாற்றமாக இது இருக்கும் என கூறப்படுகிறது. மோடியின் 12 கால ஆண்டு ஆட்சியில் 4 முறை பெரிய அளவில் அமைச்சரவை மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. டெல்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் என்றும் பெட்ரோல் மற்றும் CNGயில் இயங்கும் ஆட்டோக்கள் பதிவு செய்யப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெல்லி அரசு வெளியிட்டுள்ள புதிய மின்சார வாகன கொள்கையில் இந்த அம்சங்கள் இடம்பெற்றன. டெல்லியில் கடும் காற்று மாசு நிலவும் நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் மின்சார வாகன கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் டெல்லி மக்கள் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டிய நிலை இருக்கும். மின்சார வாகனங்களை வாங்குவோருக்கு சலுகைகளை டெல்லி அரசு அறிவித்துள்ளது. மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்குவோருக்கு 30,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் என டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. 30 லட்சம் ரூபாய்க்கு கீழே மின்சார கார்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் கார்களை கழித்து கட்டுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக தரப்பட உள்ளது. மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க அடுத்த 4 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் இதன் மூலம் 2030ஆம் ஆண்டில் டெல்லி சுற்றுச்சூழல் மாசில்லாத நகராக மாறும் என்றும் முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். வாட்ஸ்அப் செயலியின் தனி உரிமை அம்சமாக கருதப்படும் மொபைல் எண்களுக்கு பதிலாக யூசர் நேம் பயன்படுத்தும் வசதிக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அப்டேட் மூலம் இனி அறிமுகமில்லாத நபர்கள் அல்லது குழுக்களோடு உரையாடும் போது நமது மொபைல் எண்ணை பகிர வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக நமது யூசர் நேமை மட்டுமே பகிரலாம். இந்த ஆண்டு இறுதியில் முழுமையாக வரவிருக்கும் இந்த அம்சத்திற்காக பயனர்கள் தங்களுக்கு பிடித்த யூசர் நேம்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளும் வசதியை வாட்ஸ்அப் நிறுவனம் தொடங்கியுள்ளது. கோயில் அரசியல் நிகழ்வுகளின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் மாநாட்டில் பேசிய அவர் பொதுப்பணி, தீயணைப்பு, வருவாய், காவல்துறை என அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்.
அதேபோல சாதி அடிப்படையிலான பாகுபாடு, வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸை யார் அடித்தாலும் அவர்களை திருப்பி அடிப்போம் என அக்கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உரையாற்றிய அவர், எங்களை நக்கல் செய்தாலோ துரோகி என்றாலோ கடுமையான பதிலடி இருக்கும் என்றார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கியா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா? நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது, காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில இந்த பாமகவா இருந்தாலும் சரி. தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் கோரிக்கை வைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் என குற்ற பின்னணியில் உள்ளவர்களையே தங்கள் கட்சிக்கு இழுப்பதாக அவர் தாவேக மீது குற்றஞ்சாட்டினார். குதிரை பேரம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஆளுநரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு தன்னுடைய கட்சியில ஒவ்வொருத்தரை இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் எங்க கட்சியில இருந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மேலேயும் நிறைய குற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் புதுக்கோட்டையில விராலிமலை விஜயபாஸ்கர், அவரு கட்சியில போறாருன்னு சொல்றாங்க. அவர் மேலேயும் சில குற்ற பின்னணி இருக்கு. ஆக குற்ற பின்னணி உள்ளவர்களையே தன் கட்சியில சேர்த்து கொண்டு இவர் மீது குற்ற பின்னணியை பற்றி பேசுவது அவர்களுக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற MR விஜயபாஸ்கருக்கு இடைத்தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்போம் என அதிமுக கரூர் மாவட்ட செயலர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து போட்டியிட்டு கரூர் தொகுதி MLA-வாக தேர்வான MR விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த சென்றிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்கள் பார்க்கறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டாரோ என்ற அச்சமும் வேதனையும் ஏற்பட்டுள்ளதாக பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறினார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே உள்ள தனது அலுவலகத்தில் ஆதரவாளர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து 3 நாட்களில் சென்னையில் கூட்டம் நடத்தி அறிவிப்பதாக தெரிவித்தார். ஐயாவை நம்பி பயணித்தோம், பல கோடிகளை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே என்ற ஏக்கத்துல தான் எல்லா பொறுப்பாளர்கள் என்ன பண்ணலான்னு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கருத்து கேட்கறோம். சென்னையில ஒரு நாள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது, மருத்துவர் ஐயா மட்டுமே நம்பி வந்தோம். நட்டாத்துல விட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு பயமும் வேதனையும் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற விவாதத்தில் பேசிய கல்வி அமைச்சர் தாதா புசே, மாநில பாடத்திட்டம் CBSE உட்பட அனைத்து பாடத்திட்டத்தின் கீழும் மராத்தி மொழி கட்டாயம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விதியை மீறும் பள்ளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அயோத்தி ராமர் கோயில் நிதி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 8 நபர்கள் சார்பாக இந்த வழக்கு நடைபெறும் ஃபைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் யாரும் வாதாடப் போவதில்லை என ஃபைசாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ராமர் கோயில் காணிக்கை திருடப்பட்டதால் தங்களின் உணர்வுகள் புண்பட்டுள்ளதாக இந்த சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கத்தின் இந்த முடிவை மீறி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக யாராவது நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே முறைகேடு வழக்கில் கைதான 8 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை எண்ணும் மையத்தில் பணியாற்றிய ஊழியர்களை முறைகேடு சந்தேகத்தின் பேரில் 3 மாதங்களுக்கு முன்பே மாற்றக் கோரி பாரத ஸ்டேட் வங்கி பரிந்துரைத்ததாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு ஊழியர்களை பாதுகாத்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கோயில் அறக்கட்டளை நிர்வாகத்தில் RSS மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் நேரடி தலையீடு உள்ளதால் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பெங்களூரு, சென்னை மற்றும் டெல்லி, வாரணாசி புல்லட் ரயில் வழித்தடங்களுக்கான கட்டுமான வடிவமைப்பு டெண்டர்களை தேசிய அதிவேக ரயில் கழகம் கோரியுள்ளது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ள இந்த திட்டத்தின் மூலம் சென்னை பெங்களூரு இடையேயான பயண நேரம் 1 மணி நேரம் 13 நிமிடங்களாகவும், டெல்லி வாரணாசி இடையேயான பயண நேரம் 3 மணி நேரம் 50 நிமிடங்களாகவும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மண்ணடியில் உள்ள முஸ்லீம் லீக் தலைமை அலுவலகம் சென்ற அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இருவரும் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேசினர். அப்போது ஜூலை 1ஆம் தேதி கோவளத்தில் நடைபெறவுள்ள கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொஹிதீன் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவளித்த கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று கூட்டணிக்கு பெயர் சூட்டவிருப்பதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் எங்களை அழைத்திருக்கிறாங்க. இது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நாளைக்கு 1ஆம் தேதி வரப்போகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று ஒரு நல்ல பெயரை சூட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு இதுவரை கண்டிராத மென்மையான முதல்வராக விஜய் திகழ்வதாக அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூரின் பேச்சை கேட்டிருந்தால் தமிழ்நாட்டில் 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை முதல்வர் என கட்சியின் தலையெழுத்தே மாறியிருக்கும் என்று குறிப்பிட்டார். 2 பேர் அமைச்சர் அல்ல. சற்று சமூகித முடிவை நாம் எடுத்திருந்தால் அதை உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறியிருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும். மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரை தானே பதவி விலகச் சொன்னதாகவும் முதல்வர் விஜய் கூறவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலில் நேரம் வரும்போது பிரச்சாரத்துக்கு வருவேன் என முதல்வர் விஜய் கூறியதாக தெரிவித்தார். தான் பதவி விலகச் சொன்னபோது 2 எம்எல்ஏக்களும் தன்னிடம் பதில் சொல்லவில்லை என்றும் வைகோ கூறினார். 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லும்போது முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்கிறேன், அது ஜெயிக்கணும், நீங்கள் அதில் பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவர் சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போன்னு சொன்னார். அவர் உங்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வருவேன், நானே பிரச்சாரம் செய்வேன், அவராக சொல்லலை. நான் கேட்டேன், தோத்தா என்னன்னு கேட்டேன். கட்சியை பாதுகாக்கணும், நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் 2 பேர் எப்படி அங்கே எம்எல்ஏவா நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வச்சு தான் கேட்டேன், பதிலே பேசலை அவங்க.
தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுகவில் சேர வைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்டெய்னர் மாடல் அரசியல் நடத்துவோரிடம் தங்கள் எம்எல்ஏக்களை இழந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டணி விட்டு வளர்கிறோம். கூட்டணி விட்டு வளரும் போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இனிமே அங்கே இந்த இயக்கத்தில், ஏன்னா எங்க சின்னத்தில் அவங்க போட்டி போடல, இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போட வற்புறுத்தப்பட்டு எங்க கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சு அந்த கட்சியில உறுப்பினரை சேர்ந்து அதுக்கப்புறம் போட்டி போட வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு அதை வேற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு அவங்க திமுகலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு பேர என்னது? இது என்ன குதிரை பேரமா இல்ல கழுத பேரமா ஒட்டக பேரமா? மேகதாட்டு அணைக்கு எதிராக 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளவிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கிரேட்டர் நிக்கோபார் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ராகுல் காந்தி மேகதாட்டு அணைக்காக 12,500 ஏக்கர் வனத்தை அழிக்க ஒப்புக்கொள்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏத்துப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? இந்த மேகதாது நடுவர் மன்றம் கர்நாடகா தான் கேட்கணும், அவங்களுக்கு தான் இது சாதகம். ஆனா இந்த மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஒரு பிரச்சார நடைபயணமா நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். கடந்த ஜூலை 1ஆம் தேதி பில்லிகுண்டுலுன்னா அந்த காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர அந்த இடத்துல தொடங்கி அதுக்கு பிறகு பூம்புகார்ல ஜூலை 4ஆம் தேதி பூம்புகார்ல அதை முடிக்கிறேன். மேகதாட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தியை தேவையில்லாமல் இழுப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழக காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். மிகப்பெரிய துறைமுகம் வரப்போது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய ரைட்டு. ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேகதாது அணை கட்டும் போது DK சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும்.